Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today videos வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. ஸோ என்னோட சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து யாராச்சும் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரிப்போர்ட்டு பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் சரிங்களா. தென் பிகினர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் 100% இது எல்லாமே வந்துட்டுருக்கிற ரெவன்யூக்கான ரிப்போர்ட்ஸ் தான். ஓகேவா. இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் சரியா. நம்மளால் இவ்வளோ ஏர்னிங் சம்பாதிக்க முடியுமா ஃபார் மந்த்துக்கு, அது இல்லாமல் இந்த தூளை ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணால் நம்மளால் ரெவன்யூ எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகேவா. இந்த ரிப்போர்ட்டு பார்க்கும்போது நம்மளாலே முடியும், நம்மளால் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டால் ரிசல்ட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் என்னுடைய பதில் சரிங்களா. ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. ஸோ நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் ஃபேக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட என் சேனலில் வந்து 850 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrfull.com சரிங்களா. போங்க 1 இயர் பழைய வீடியோஸ் செக் பண்ணுங்கள், 6 மாதத்து வீடியோ செக் பண்ணுங்கள், 1 இயரில் 2 இயர்ஸ் வீடியோஸ் செக் பண்ணுங்கள். இந்தமாரி எல்லா வீடியோஸும் செக் பண்ணுங்கள் சரிங்களா. நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ எடுத்து காமிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக நைட்டு 11:40க்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:20 காலை வரைக்கும் நமக்கு வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்போர்ட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி முதல் கொண்டு காட்டுவேன். எந்த ஆட் யூஸ் பண்ணணும், ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சரிங்களா. ஸோ அதனால் போய் பழைய வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் யாராச்சும் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம சேனல் நம்ம எது போல் வந்து வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு. ஆர் தென் வீடியோ பிடிச்சிருக்கு, நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியுது அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரியா. சரி, ஏன் இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரெவன்யூ இது வரைக்கும் நம்ம அதிகமாக ரெவன்யூ எடுத்ததில் எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்றது நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது இல்லாமல் நான் கண்ட்ரி சொல்கிறேன் இல்லையா, இப்போது US, ஆஸ்திரேலியா, கனடா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது எல்லாமே நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே மோர் தென் நீங்கள் வந்து ஒரு 100 வீடியோ 150 வீடியோ தொடர்ந்து ப்ளே பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு நான் இந்த கண்ட்ரியில் தான் வருமா வராதான்றது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து வருது, நாளைக்கு ஒரு கண்ட்ரிலேருந்து சொல்லிட்டு ஃபேக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்தனா அது பாசிபிளே கிடையாது. ஸோ நான் ஒர்க் பண்ணுறேன், நீங்களும் இந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணால் 100% வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் நண்பா, இதுக்கு நான் கேரண்டி சரியா. சரி, நம்ம டேரெக்டாக நம்ம டாபிக் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், $932.86. என்ன ப்ரோ, எங்களால் ஒரு நாளைக்கு $5 கூட சம்பாதிக்க முடியல, $10 கூட வர மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ரெவன்யூ வருது, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, ஒன்று கண்டென்ட்டோடைய குவாலிட்டி, என்ன கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம், நம்ம டொமைனுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருக்குது, எவ்வளோ பேக் லிங்க் இருக்குது, ஆர்கானிக்காக யூசர்ஸ் உள்ளே வர, தென் நம்ம எப்படி அதை ரேங்க் பண்ணுறோம், இவ்வளோ தான். இது மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு இது எல்லாமே பாசிபிள் சரியா. சரி, இப்போ ஃபார் டேவுக்கு பாருங்கள் $932.86 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு ஒரே நாளில் மட்டும் $1630. என்ன அப்புறம் ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் நண்பா, இதுக்கு 100% நான் கேரண்டி சரியா. லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா $4970 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $4240 வந்திருக்கு. தென் பேலன்ஸில் வந்து இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து $15,753.77 வந்துருக்கு. இது இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா டில் 21 கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. கரெக்டாக 21 அனுப்புகிறாங்க அப்படின்னா 24, 25 இந்த டேட்டில் நமக்கு இந்தியன் கரன்சி நம்ம அக்கௌண்ட்டில் ஏறிடும் சரியா. சரி ப்ரோ, என்ன ப்ரோ எங்களால் வந்து மாதம் மொத்தத்துக்கே ஒரு $200, $300 கூட ஒர்க் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது முடியலன்னு சொல்கிறத விட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வெப்சைட்டுக்கு அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் சரியா. நீங்கள் பேருக்கு ஒரு 100 ஆர்டிக்கல் போட்டிருப்பீங்களா, ஒரு 200 ஆர்டிக்கல், 300 ஆர்டிக்கல், அதுக்கு வச்சு எவ்வளோ போட்டிருப்பீங்க யோசிங்க. ஆனால் இந்த அளவுக்கு ரெவன்யூ வரும்னா எவ்வளோ ஆர்டிக்கல் நம்ம வெப்சைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3000, அதிகபட்சம் 6000 8000 ஆர்டிக்கல் இருக்கணும்னு நண்பா. என்ன ஒரு இவ்வளோ ஆர்டிக்கல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு ஆர்டிக்கல் நமக்கு ரேங்க் ஆகலாம் கூட 3000 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ 3000 ஆர்டிக்கலுக்கு ஒரு நாளைக்கு 3000 யூஸர் கூட வரமாட்டாங்க, யோசிக்கணும்ல. என்ன அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கு ஒரு யூஸ் சொல்கிறீங்களா, அப்படி இல்லை, 3000ல் ஜஸ்ட் ஒரு 100 ஆர்டிக்கல் கூட உங்களுக்கு ரேங்க் ஆகாத இருக்கும், அதை யோசிக்கணும் இல்லையா. ஸோ
நம்ம வெப்சைட்டில் எந்த கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நம்ம வெப்சைட்டில் எந்த அளவுக்கு ஆர்டிக்கல் இருக்குது, டொமைனுக்கு எந்த அளவுக்கு ஏஜ் இருக்குது, இதெல்லாமே பார்க்கணும். தென் உங்களுக்கு பெரிய பெரிய வெப்சைட், இன்டர்நேஷ்னல் வெப்சைட்டு, நியூஸ் வெப்சைட் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளோ ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இப்போ மேலே ப்ளூ கலர் செக்ஷனில் டுடே டாலர், எஸ்டர்டே, லாஸ்ட் 7 days, திஸ் மந்த், தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பேக் எண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் ஒரு நாளைக்கு $932.86 வந்திருக்கு அப்படின்னா அப்போ மந்த் ரெவன்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு தான் பேலன்ஸில் இருக்குது $15,753.77. சரிங்களா ப்ரோ? இது உண்மைக்குமே பாசிபிள். இது எந்த பிளாட்ஃபார்ம்? நான் பிகினராக இருக்கேன், எனக்கு ஆட்சன்ஸ்னா என்னன்னே தெரியாது, நான் எப்படி உள்ள என்ட்ரி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நண்பா இது வெரி ஈஸின்னு சொல்றதை விட கஷ்டமும் இருக்கு. அதாவது என்ட்ரி ஆகுறது ஈஸியா இருக்கும், பட் ஆனால் உள்ள வந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் பேக் கண்ட்ரில் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த ரிப்போர்ட் பாக்குறீங்க அப்படின்னா இது எதனுடைய ரிப்போர்ட் அப்படின்னா ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட். ஆட்சன்ஸ்னா என்னன்றனா ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. நமக்கு வந்து அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஆட்சன்ஸ்க்கு எப்படி நம்ம என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 யூடியூப் மூலியமா வரலாம், இல்லை ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் மூலியமா வரலாம், 3 வெப்சைட் மூலியமா வரலாம். ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் நான் மோர் தென் ரெஃபர் பண்ண மாட்டேன். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப் அப்படின்னா வெப்சைட். இப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 95% மேலே ஏதாவது ரொம்ப ரேராக இருந்தால் எதனா அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். சரியா? சரி, அப்படின்னும் போது இப்போ யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் நான் ஏன் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவே இப்போ மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, அவங்க ஏன் யூடியூப்ல வீடியோ போகிறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதாவது ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணுது இல்லையா? ஸோ அந்த ஆட் வர்றது மூலியமா உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அந்த ரெவன்யூ எங்கேருந்து வருது? எல்லாமே வரக்கூடிய ரெவன்யூ மொத்தமே ஆட்சன்ஸ் இந்த பிளாட்ஃபார்மில் தான் வந்து நமக்கு விட்ரால் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்து தான் நமக்கு டேரெக்டாக பேங்க் மூலியமா விட்ரால் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே போல தான் வெப்சைட் மீனிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா இப்போ நீங்க ஏதோ ஒரு ரிசல்ட் கூகுள்ல சர்ச் பண்ணி தேடுறீங்க, அதில் டாப் 10 ஏதோ ஒரு ரிசல்ட் வருது, அது நல்லா நோட் பண்ணா தெரியும். .com, .net, .org, .xyz, .in, .us, .uk இந்த மாதிரி 280க்கு மேற்பட்ட கண்ட்ரி டொமைன்ஸ் இருக்கு. சரியா? நீங்க அதாவது எப்படி சொல்றது, இன்டர்நேஷனல் லெவல்ல டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி உங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா .com டொமைன், .net, .org இது 3 டொமைன்ல எடுத்து நீங்க எதில் வேலை செஞ்சாலுமே வேற லெவலில் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், நான் இந்தியாவை தான் டார்கெட் ஃபுல்லாக வச்சிருக்கேன்னா .in பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் யூஎஸ் கண்ட்ரி டார்கெட் பண்ண போறேன்னா .us பெஸ்ட்டாக இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது ஏன்னா இப்படி சொல்றேன் அப்படின்னா ரீசன் இருக்கு நண்பா. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க வேர்ல்டு வைஸ் டார்கெட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேங்கிங் பர்ஃபார்மன்ஸ் டிலே ஆகும், 1 year கூட ஆகலாம் நீங்கள் ஃபுல்லாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஆனால் கண்ட்ரி பேஸ் பண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னும் போது .in போது நம்ம இந்தியா விட்டு அவங்களுடைய ஆர்டிக்கல் வந்து அதர் கண்ட்ரிக்கு வெளியே போகாது. ஸோ இதுவுமே அங்கே ஒன்று ஒரு டிட்வர்ஸ் இதுவுமே ஒன்று அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சார் எனக்கு லேக் ஆகுது. சரியா? சரி, இப்போது நம்ம மறுபடியும் டாபிக்ல வந்துடலாம். ப்ரோ நீங்கள் எது போல டொமைன் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா நமக்கு எல்லா கண்ட்ரி பேஸ் பண்ணுமே டொமைன்ஸ் இருக்குது. .us வச்சிருக்கேன், .uk வச்சிருக்கேன், .in வச்சிருக்கேன், .com வச்சிருக்கேன், .net இருக்குது, .org இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் நமக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா .com, .net, .org அதில் மோர் தென் .com ரெஃபர் பண்ணுவேன், .netமே ரெஃபர் பண்ணுவேன், .orgமே. சரிங்களா? கண்ட்ரி பேஸ் ஒர்க் பண்ணுறது அது உங்களோட விருப்பம், யாருக்காக இருந்தாலும். சரியா? சரி, இப்போ இந்த ரெவன்யூ வந்து ஒரு நாளைக்கு $932.86 வந்திருக்குல்ல, இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். எஸ்டர்டே அதாவது நேத்திக்கு $1630, கேனா 1000. சரிங்களா? எல்லைனா லட்சத்துல வரும், எம்என்னா மில்லியன்ல போகும். ஸோ $1,00,000 ஒரு நாளைக்கு வருமானா அந்த அளவுக்குலாம் வராது. 1000ன்றது ஓகே டெசன்டபிளான ஒரு அமௌண்ட் தான். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கலாம், ப்ரோ ஒரு நாளைக்கு $932.86 இருக்குல்ல, அதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணா ரெவன்யூ வரும் அப்படின்றது உங்களுக்கு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இது ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கிறதுலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ டுடே டாலர் $932.86 இருக்குல்ல, இது வந்து திஸ் மந்த்ல எவ்வளவு இருக்கு டோட்டலா, அதே போல லாஸ்ட் 7 daysல இருக்குது. ரெண்டுத்தையும் பாருங்க. திஸ் மந்த்ல $4,240 கே போட்டுக்கல, $240 இருக்கு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? டுடே டாலர் நமக்கு ஒரு நாளைக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 cents கூட வரலாம், $1 வரலாம், $10 வரலாம், மாசம் மொத்தமே சேர்ந்து $300 கூட வரலாம், எவ்வளவுனா வரட்டுங்க. டுடே செக்ஷன்ல உங்களுக்கு 24 hours எவ்வளவு வருதோ அது எல்லாமே திஸ் மந்த்ல ஆட் ஆகி தான் காட்டும், அதாவது பிளேஸ் பண்ணி காட்டும். புரியுதுங்களா? இப்போ $932.86 வந்து இந்த $4,240 கூட ஆட் ஆகி தான் $4,240 நமக்கு காமிச்சிட்டு இருக்குது. இப்போ டுடேல வந்து $1000 வருதுன்னா அந்த திஸ் மந்த்ல 4,500 கூட பிளஸ் பண்ணி காட்டும். புரியுதுங்களா? சரி,
அப்போது இந்த டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எப்போ எஸ்டேக்கு வரும் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே 12:05 இந்த டைம் என்ன ஆகும்னா ஆட்சன்ஸோடைய மொத்த ரிப்போர்ட்டுமே டுடேவிலேருந்து எஸ்டேக்கு மூவ் பண்ணிடுவாங்க. இது என்னுடைய ஃபுல் வீடியோஸ்லாம் நம்ம எப்போவே 2 இயர்ஸாக நான் போட்டுட்டேன். ஓல்டு வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். MrFool.com வந்து உங்களுக்கு பேஜெலாம் ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா? சரி. இப்போது நைட்டு 12 மணிக்கு மேலே ஆனோடனே என்ன ஆகும் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அது இப்போதைக்கு $932 இருக்குல்ல, அது வந்து அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகிடும். சரியா? அப்போ டுடேவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து 0.0 தான் இருக்கும் நண்பா. 1 ஹவருக்கு மேலே ஆன உடனே தான் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, ஆட் கிளிக் நடந்தால் ரெவன்யூ வரும். ஸோ ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் வரைக்கும் 0.0 தான் இருக்கும் எல்லாமே டுடேவில் செக்ஷன். சரி, அதே மாதிரி கீழே இருக்கிற பேஜ் யூஸ் பேஜ் ஆர்மி எல்லாமே 0 தான் காட்டும். சரிங்களா? சரி. அப்போது டுடேவில் இருக்கிற டாலர் வந்து எஸ்டேக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா அது அப்படியே லாஸ்ட் 7 days கூட போய் ஆட் ஆகிடும். அப்படியே என்ன சொல்ல வரீங்க? அப்போது டுடே டாலரில் இருக்கக்கூடிய எஸ்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் லாஸ்ட் 7 days கூட போய் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி லாஸ்ட் 7 daysல $4,970 இருக்குல்ல, அப்போ அது கூட ஒரு $1,630 ப்ளஸ் பண்ணி காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. எப்பவுமே லாஸ்ட் 7 daysம் எஸ்டே அமௌண்ட்டும் கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் 7 daysனா 7 நாள் கணக்கு. சரிங்களா? 7 நாள் தானே. அப்படின்னா இப்போ மந்த் எண்டு வந்துருச்சு, இன்னைக்கு டேட் 1 அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்களேன். 1 அப்படின்னா அப்போது இதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட் 1 ஆனால் இது லாஸ்ட் 7 daysனா இப்போ போன மந்தில் ஒரு 6 நாள் கணக்கில் எடுத்துக்குதா. ஸோ அதனால தான் லாஸ்ட் 7 daysல எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கூடாது. இப்போ $1,630 சேர்த்து அதை எப்படி சொல்றது, 6,000 காட்டலாம், 5,000 காட்டலாம், இல்லை அநியாயத்துக்கு 630 கூட ஒரு $200 $300 சேர்ந்து கூட காட்டலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா திஸ் மந்த்ல ஓவராலாகவே நமக்கு $4,240 தான் காட்டுது. சரிங்களா? தென் பேலன்ஸ்ல வந்து போன மந்தோடைய அமௌண்ட் ஆவரேஜா $15,753.77. லாஸ்ட் பேமெண்ட் $3,700.52 வந்து வித்ட்ரால் பண்ணப்பட்டிருக்கு. அதான் பண்ணியிருக்கோம். சரியா? தென் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கம்மிங் ஜோன் பேக் உங்களுக்கு ஃபார் மந்த்துக்கு $30,000 ஆட்சன்ஸ்ல எடுத்து காட்டுறேன். அதில் அதுக்கான வீடியோஸ் வரும். அதில் எந்த மாற்றமே இருக்காது, வரும் சீக்கிரமாகவே அதுக்கான வீடியோஸ் வந்து வரும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ டாபிக்ல வந்துடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுன்னு நினைக்கிறேன். டுடே டாலர் வந்து எப்போ எஸ்டேக்கு மூவ் ஆகும், எஸ்டே வந்து லாஸ்ட் 7 days 20%. இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து எல்லாமே ஒரு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? சரி, இந்த $932 வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோமா? சரி, தென் அதுக்கப்புறமேட்டுக்கா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்கோம். சேம் அதே தான் இந்த இடத்துல வந்து நம்ம கண்ட்ரிஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, இப்போ இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட என்னுடைய வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? 5,930 பேர் ஃபார் டேவுக்கு உள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. இது லாஸ்ட் 24 hours இன்னுமே அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். 5,000 இருக்கக்கூடிய இடத்துல இப்போ 6,000 ஆவரேஜ் பண்ணி வந்துருச்சா, இன்னும் ஈவினிங் நைட்டு 12 மணிக்குள்ளே வந்து ஒரு 10,000 பேர் கூட கிராஸ் ஆகலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த 5,930 பேர் வந்ததால இந்த $932 வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது கிடையவே கிடையாது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொருத்தம், ஓகேவா? அதாவது ஆட்மோப்போ, ஆட் மேனேஜரோ, ஆட்சன்ஸ் 360 இது மூணுத்துக்கு இது பொருந்தாது. ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி ஆட்சன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ் ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, ஏன் 1,00,000 பேர் உள்ள என்ட்ரி ஆனாலும் சரி, ஆடு கிளிக்குன்னு ஒன்று நடந்தால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆடு கிளிக்கு நடக்கணும். நம்ம வெப்சைட்டில் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கிட்டு அப்படின்னா ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ணுவோம். அப்படிலாம் மேனுவல் வந்து நம்ம வைப்போம். புரியுதுங்களா? ஸோ ஆட்டோ ஆட்ஸ் எனபிள் பண்ண மாட்டேன், நான் மேனுவல் வைக்க மாட்டேன்னா ஆட்ஸை ஷோ பண்ணாது. அப்படின்னும் போது நமக்கு எப்படி விளம்பரம் நம்ம வெப்சைட் வரும்? புரியுதுங்களா? ஸோ அந்த இப்போது நான் ஃபுல்லாகவே இன்சூரன்ஸ் லாயர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். அப்படின்னும் போது அந்த யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, ஒரு 5,000 பேர் வராங்கன்னா அந்த 5,000 பேர் வந்துட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா நமக்கு ரெவன்யூ கிடைக்காது. அதில் நம்ம வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஆடு ஷோ பண்ணதை, இப்போ இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி கூட டக்குன்னு ஒரு விளம்பரமாக வந்து அந்த யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் அந்த ஆடு கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ என்னோட வெப்சைட்டுக்கு பர் டேவுக்கு 5,930 பேர் வந்திருக்காங்க. அதில் கிளிக்ஸ்னு போட்டிருக்கு பாருங்க, அதுதான் 523. அப்படின்னா கிளிக்ஸ்னு என்ன? நம்ம வெப்சைட்டுக்கு 5,930 பேர் வந்திருக்காங்க. அதில் 523 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. 523 பேர் ஆடு கிளிக் பண்ணதால கிட்டத்தட்ட $932.86 வந்து ரெவன்யூ கிடைச்சிருக்கு. நல்லா புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், பேஜ் வியூஸ்க்கு வந்து ரெவன்யூ கிடைக்காது, ஆடுகளுக்கு நடந்தாதான் ரெவன்யூ கிடைக்கும் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி ப்ரோ, இப்போ 523 ஆடுகளுக்கு நடந்திருக்குல்ல, அப்போ $932 வந்திருக்கு. அது இப்போ எனக்கு தான் இந்தியாவிலேருந்து ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க, உங்களுக்காச்சும் கம்மியாக வந்திருக்காங்க. எனக்கு 10,000 பேர் வராங்க, 20,000 பேர் வராங்க, 30,000 பேர் வராங்க. அந்த அளவுக்கு எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னா அதுதான் நம்ம ஹைலைட்டான ஒரு விஷயம். கண்ட்ரிஸ், ஓகேவா? அதுதான் இருக்கு, சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ பக்கத்துல பேஜ் ரிமெம்பர் சிபிசி
AdSense அக்கௌண்ட் வச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. AdSense அக்கௌண்ட்டில் இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். பேஜ் ஆர்பிஎம், சிபிசி இது ரெண்டும் எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அந்த அளவுக்கு ரெவன்யூ நீங்கள் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வருஷத்துலேயே நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ ஒரே மாதத்தில் எடுத்துடலாம். புரியுதா? சரி, பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட $157.21 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன பேஜ் ஆர்பிஎம்? பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது, அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இது எதுவுமே நாம பண்ண முடியாது. கூகுள் ஆட்சன்ஸ்ல அதுவாக 1 hour ஃபார் 1 டைம் வந்து அப்டேட் ஆகும். எந்த கண்ட்ரிலேருந்து எந்த யூசர் ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி ஆவரேஜாக கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ரிசல்ட்டை நம்ம பார்த்துடலாம். அது வந்து ஓவராலாக தான் நம்ம காட்டும். இப்போ வந்து நான் வந்து கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, டெக்ஸஸ் கார் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு மினிமம் சிபிசி $350 இருக்கும், அதிகபட்சம் $700 இருக்கும். ஓகேவா? எனக்கு இந்த $932 எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓகே. அப்படிதான் ஒரே கிளிக்கு எனக்கு $700 கனடாவில் இருந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா இப்போ பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது? இப்போ நான் வந்து இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொன்னல, அப்போ அதுக்கு சிபிசி மினிமம் $350 கூட வேணாங்க, $150 வருங்க. ஒரு யூசர் வந்து ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $350 வரல. ஸோ ஒரு கிளிக்கு $150, அது இன்னும் 50% கூட கிடைக்காது. அந்த கான்செப்ட் தான். ஒரு யூசர் வந்து என் வெப்சைட்ல ஒரு ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா $157.21 வந்து கிடைக்கணும். சரிங்களா? ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. சிபிசி எவ்வளோ இருக்கு? ஜஸ்ட் ஃபார் $1.78. ஆனால் $1ன்றது ரொம்பவே அதிகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதில் கம்மியானும் கூட சொல்லலாம். ஓகேவா? பிகினர்ஸ்க்கு இது உங்களுக்கு அதிகமாக தெரியும். தென் நமக்கு வந்து ஃபார் கிளிக்கு $30 வரைக்கும் கூட சிபிசி கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு கிளிக்கு சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா 30 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? சரி, இப்போ சிபிசி $1 இருக்குன்னா அப்போ $1.78 ஆவரேஜா ஒரு இப்போ 523 கிளிக் நடந்திருக்கு. அப்போ 523க்கு ஆவரேஜ் கணக்கு பண்ணிக்கோங்க. 523 அப்படியே போடுங்க. $523 ப்ளஸ் அடிச்சா பக்கத்தில் 78 சென்ட்ஸ் இருக்கு. அந்த 78 வந்து 523 கூட டிவைட் பண்ணி பாருங்க. ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு $932 வந்து கிடைச்சிரும். சரியா? சரி, இப்போ பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து வருதுன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாகவே என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் வந்து டெக்னாலஜி ரிலவெண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லை காமர்ஸ் வெப்சைட் மாதிரி வச்சிருக்கலாம், இல்லை அஃபிலியேட் வச்சிருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் செல்லிங் பண்ணலாம். இது போல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி இருக்கான்றது 1 டைம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து இது போல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும், ரெவன்யூ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். அது எல்லாமே பெய்டு சர்வீஸாக தான் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிகல் இருக்கணும், டொமைனுக்கு ஏஜ் இருக்கணும், பேக்லிங்க் இருக்கணும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் பேக் ஹேண்டில். சரிங்களா? ப்ரோ ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். வீடியோ எண்டில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரியா? சரி, இப்போ பேஜ் ஆர்பிஎம் எதனால் வருது? நமக்கு ஒரு யூசர் வந்து ஏதோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பர்டிகுலர் எந்த ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ, எந்த கம்பெனி ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரும்னு சொல்லிட்டு, தென் எந்த கீவேர்ட்ஸ்க்கு அவங்க உள்ளே போய் எந்த ஆடு கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த பேஜ் ஆர்பிஎம் வரும். ஓகேங்களா? தென் சிபிசி அதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளிக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு ஆவரேஜ் பண்ணி இப்போ $152.21 கிடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கிளிக் நடந்தால் $1.78 விதத்தில் கிடைக்குது. சரியா? சரி, இப்போ இந்த இம்ப்ரெஷன் இருக்கு. இம்ப்ரெஷன் என்ன, பேஜ் சிடிஆர்னா என்னன்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, பேஜ் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? சாரி, கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அதனால் டக்குன்னு பாஸ் பண்ண சிச்சுவேஷன். சரியா? சரி, இந்த இம்ப்ரெஷனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இம்ப்ரெஷன் மூலியமாக நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஷூர் நம்ம கண்டிப்பாக முடியும். ஆனால் ஆட்சன்ஸில் முடியாது. இம்ப்ரெஷன் எவ்வளோ வந்திருக்கு? 19,400 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. போட்டிருக்கு. சரிங்களா? 19,400 இம்ப்ரெஷன் வந்திருக்கு. இம்ப்ரெஷன் மூலியமாக சம்பாதிக்க முடியாதுன்றீங்க, ஆனால் முடியுன்றீங்க. எனக்கு புரியல, நான் பிகினராக இருக்கேன், அதன் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆட்சன்ஸில், ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு வந்ததில்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறவனுக்கு நண்பா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆட்சன்ஸில் 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஆட் மொபு, செகண்ட் ஒன் ஆட்சன்ஸு, தேர்ட் ஒன் ஆட் மேனேஜர், ஃபோர்த் ஒன் ஆட்சன்ஸ் 360. நாம் ஒர்க் பண்ணது வந்து செகண்ட் ஒனில் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு உங்களுக்கு ரெவன்யூ கிடைக்காது. ஓகேங்களா? தென் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்தாங்க, நாங்கள் இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றுமே ரிசல்ட்டு தெரியல. சரியா? சரி, இப்போ இந்த இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாமனா ஆகாது. இந்த இம்ப்ரெஷன் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு 5,930 பேர் வந்திருக்காங்க. அந்த 5,000 பேர் ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாங்க நம்ம வெப்சைட்டுக்குள்ளே, எவ்வளோ செகண்ட்ஸ், எவ்வளோ மினிட்ஸ் அவங்க இருக்காங்களோ அதை பொறுத்து தான் இம்ப்ரெஷன் வந்து நம்ம கவுண்டிங் ஆகும். ஸோ 5,930 பேர் வந்திருக்காங்க, அதனால நமக்கு 19,400 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா கிடைக்கும்? 1000 பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு கரெக்டாக ஆர்கானிக்காக உள்ளே வராங்க, தேடி வராங்க அப்படின்னா 1000 பேருக்கு அதிகபட்சமாக 6000 இம்ப்ரெஷன் ஆச்சு கிராஸ் ஆகணும். 1000 பேருக்கு 6000 போது 5,930 பேருக்கு ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? ஸோ
ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்கு காசு வராதுன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, பேஜ் சிடிஆர் 8.81% இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோன் இருக்குது நண்பா. என்ன ஒரு பேஜ் சிடிஆர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா, எப்போவுமே பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகக்கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆட்சன்ஸை கூட நம்ம கை விட்டு போக போகுதுன்னு அர்த்தம். இது வந்து லாஸ்ட் 6 மாதத்துக்கு பார்த்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும் சரி, லாஸ்ட் 28 டேஸ்க்கு பார்த்தாலும் சரி, 7 டேஸ்க்கு பார்த்தாலும் சரி, இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்குள்ளே தான் இருக்கணும். ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 10க்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடலாம். புரியுதுங்களா? க்ளோஸ் ஆகிடலான்றதில்ல, கண்டிப்பாக ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? அது வந்து அதை 10க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து இன்வாலிட் கிளிக்கில் வந்து அமௌண்ட் மைனஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதே சமயத்தில் அட்சன்ஸ் அக்கௌண்ட்டோடைய டியூரேஷன் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 6 மாதத்தில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? ப்ரோ எனக்கு புரியல அப்படின்னா புரிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? சரி, இதில் மெயினாக வந்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் சிடிஆர் எப்படி மெயின்டைனிங் பண்ணலாம், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, கூகுளோடைய அஃபிஷியல் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 250 யூசர் ஃபார் டேக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்கன்னா 2 பேர் ஆடு கிளிக் பண்ணலாம். 250 பேருக்கே 2 கிளிக் தான். அப்போது 1000 பேருக்கு அவரேஜ் பண்ணி 4 கிளிக்லேருந்து 5 கிளிக் நடந்தால் உங்களுக்கு பேஜ் சிடிஆர், அதாவது 250 பேருக்கு 2 ஆடு கிளிக் நடக்குதுன்னா பேஜ் சிடிஆர் 0.07% வந்து இருக்கும். மோர் தென் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் ஃபார் டேக்கு உள்ளே வராங்க. 1000 பேர் வராங்க அப்படின்னா அதில் அதிகபட்சம் 50லேருந்து 60 ஆடு கிளிக் நடக்கலாம். பேஜ் சிடிஆர் 6 ரவுண்டாக காட்டும், 0 பாயிண்ட் காட்டாது. ரவுண்டாக இப்போ எப்படி 8.81 இருக்குது அது போல் 6 காட்டும். சரிங்களா? நம்மளை பொறுத்தவரைக்கும் பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ 1000 பேர் வராங்கன்னா அதிகபட்சம் 40லேருந்து 50 ஆடு கிளிக் நடக்கலான்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? புரியுன்னு நினைக்கிறேன். அதேமாரியும் புரியல, எனக்கு வரதே 100 பேர் தான், 100 பேருக்கு 80 ஆடு கிளிக் நடக்குது, 90 ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே தேவையில்லாமல் நடக்குது. ஏதோ நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் எதனா கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், கேம்பிங் பண்ணலாம், அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்ஸ் கொண்டு உங்கள் கைவிட்டு போகலாம். இல்லை ஆட் லிமிட் போட்டாங்க அப்படின்னா, ஆட் லிமிட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆட் லிமிட் வருது அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் 1 மந்த்துக்கு வந்து ஆட் ஷோ பண்ண மாட்டாங்க. அது வந்து ஆட்சன்ஸ் டீம்லேயே இருந்து நமக்கு அஃபிஷியலாகவே மெயில் வரும். புரியுதுங்களா? சரி, இப்போ பேஜ் சிடிஆர் தென் மேலே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த ரெவன்யூ வந்திருக்கான கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் நண்பா. அது இல்லாமல் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கண்ட்ரியுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எடுத்து காமிச்ச எல்லா ரெவன்யூமே இந்த கண்ட்ரியில் தான் நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். சரிங்களா? அதிகமான ரெவன்யூ வந்ததுன்னு பார்த்தாச்சுன்னா இந்த கண்ட்ரி தான். அதில் டுடேவில் பார்த்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், அது போக ஃப்ரான்ஸு, தென் சைனா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற 3 கண்ட்ரி மட்டும் பாருங்கள். கனடா, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டமும் வரும். இது வந்து இன்றைக்கி ரேஞ்சில் இது தான். இதில் இந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்க ரிசல்ட்டு கிடைக்கும். இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? மற்ற யூடியூபர்ஸ் வந்து கேரண்டி கொடுப்பாங்களோ இல்லையோ அது வேறு. அது இல்லாமல் ஒரு ஃப்ரீலான்சராக நான் என்ன சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். இப்போது கனடா டார்கெட் பண்ணி நீ ஏதோ ரேஞ்சில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உனக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம் ஆகிடும். அதேமாதிரி ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ, இந்தமாரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம். புரியுதுங்களா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் போய் என் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு நான் எந்தெந்த கண்ட்ரியில் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றது நீங்கள் ஒரு டேட்டா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அப்போ தான் நான் சொல்கிறது புரியும். நீங்கள் தேவையில்லாமல் இந்தியாவை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் உங்களால் தமிழ் கண்டென்ட் போட்டு வர வைக்க முடியுதுன்னா அதில் எப்படியாச்சும் அந்த தமிழ் ஆர்டிக்கிளை இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ண எப்படி இருக்குமோ அதுமாரி இங்கிலீஷ் ஆர்டிக்கிள் போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து அதர் கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வரல. ஏன்னா அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க தமிழில் போட்டு சர்ச் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால் இங்கிலீஷில் தயவு செஞ்சு ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரியா? சரி, இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் எனக்கு ஆவரேஜ் சிபிசி பாருங்கள், பேஜஸ் தென் கிளிக்ஸ் பாருங்கள். அதில் வந்து கனடாவில் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 74 யூசர்ஸ் வந்து ஃபார் டேக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்காங்க. 47 ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஃபார் கிளிக்கு சிபிசி ஒரு கிளிக் நடந்துச்சுன்னா $2.56 கிடைக்குது. ஆஸ்திரேலியா வந்து $2.55 கிடச்சிருக்கு. யூசர் வந்து பார்த்திங்கன்னா 111 யூசர் வந்திருக்காங்க. 12 ஆடு கிளிக் நடந்திருக்கு. யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட 22 பேஜஸ், அதாவது 22 பேர் வந்திருக்காங்க. 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு. $2.18 வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸ்னு பார்த்தாச்சுன்னா அதே போல் தான் சேம் 552 யூசர்ஸ் ஃபார் டேக்கு உள்ள என்ட்ரி ஆகிருக்காங்க. 66 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. $2.18 வந்து கிடச்சிருக்கு. அதே போல் சேம் அதே தான். கீழே வந்து 225 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 225 பேஜும் நடந்திருக்கு. 39 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. சேம் ஆவரேஜாக $2.18. சரிங்களா? ஆக்சுவலி என்ன ஒரு எல்லாமே 2 2 2ன்னு இருக்குது. நீங்கள் எதனா எடிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் நண்பா,
நமக்கு வரதான் காட்ட முடியும், ஆவரேஜ் தான் காட்ட முடியுமா தவிர அதுக்கு அது வரலைன்னா நானாக போய் வண்டியாக உடச்சிக்க முடியும். அதாவது உங்களுக்கு நமக்கு ஆவரேஜ் பண்ணி இந்த $2 வருதுன்றது சிபிசி அந்த பக்கத்தில் 0 சென்ஸில் மாற்று பார்த்தியா, அதுதான் ஓரளவுக்கு நமக்கு சேஞ்சஸ் இருக்குமா தவிர மற்றபடி ரொம்பலாம் இருக்காது. சரியா? ஸோ நான் சொல்கிற கண்ட்ரிலாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம் நீங்கள் நான் சொன்ன கண்ட்ரியில் அட்லீஸ்ட்டு நீங்கள் சொல்கிறதுலாம் நான் இது வரைக்கும் சொன்னது பிறகு நான் எதுவும் நம்ப மாட்டேன். நான் மேனுவலாக செக் பண்ணி பண்ணால் ஷோ நண்பா, தாராளமாக போங்க. இந்த கண்ட்ரி நான் சொன்ன கண்ட்ரியில் சிபிசி எவ்வளோ இருக்குது, பர்டிகுலராக இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண கீவேர்ட்ஸ்க்குள்ள எவ்வளோ சிபிசி இருக்குன்றது செக் பண்ணுங்கள். அதே போல் என் சேனல் இருக்கக்கூடிய இது வரைக்கும் நான் போட்ட ஆட்சன்ஸ் வீடியோ 100 வீடியோ 500 வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஓகேவா? எனவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே A to சர்வீஸ் எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். இப்போ இது போல் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் நமக்கு ஒரு வெப்சைட் தேவைப்படும். ஓகேங்களா? ப்ரோ நான் பிகினராக இருக்கேன், என்னால் இது வந்து பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு எடுக்க முடியுமானா பிகினர்ஸ்க்கு வந்து மினிமம் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடும். ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் மற்ற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் காசு கட்டுங்க மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்றேன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும் ஒரு 3 மந்த்தில் ரிசல்ட் எதிர்பார்க்கலான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதாவது ஓப்பனாக சொல்கிறேன், 100% எழுதி தருவேன். ₹1 கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு. புரியுதா? வரும். ஏன்னா ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ $100 வந்தால் தான் விட்ரால் வைக்க முடியும். அதிகபட்சம் $300 வந்தால் நம்ம மேனுவல் வைக்கிற மாதிரி நம்ம செட்டிங்ஸில் மாற்றி வைப்போம். இவ்வளோதான். அப்படின்னும் போது உனக்கு எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், எந்த கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரியலாம நம்ம இவ்வளோ ரெவன்யூ சம்பாதிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்கேம் பண்ணுறவங்க ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்னோட சஜஷன் என்ன, உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீ WordPress-க்குள்ளே என்ட்ரி ஆகிடு. ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி என்ட்ரி ஆகிடு. இல்லை நான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு என்ட்ரி ஆகிருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், பட் நான் ஆட்சன்ஸில் ரெவன்யூ எடுக்கணும்னு நினச்சி உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதே தான் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா WordPress-க்குள்ளே என்ட்ரி ஆகிடு. WordPress என்னன்னு தெரியல அப்படின்னா பிளாகர். ஓகேங்களா? ஆக்சுவலி பிளாகர் WordPress ரெண்டும் ஒன்று தான். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அட்வான்ஸ் லெவல் எல்லாமே WordPress தான் கற்றுக்க முடியும். அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ பிளாகர்ன்றது கூகுளோட அஃபிஷியல் சைடு இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் டொமைனில் வந்து உங்களுக்கு ஒரு டொமைன் கிடச்சிரும். ஃப்ரீ ஸ்டோரேஜ் தான், அன்லிமிட்டட். அதுக்கு ரினியூவல் பண்ணணும், எக்ஸ்பைரி ஆகிட்டு அந்த ஃபீல்டில் எதுவும் பண்ண தேவை. ஜஸ்ட் ஒரு இமெயில் ஐடி இருந்தால் சரி, லாகின் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் சொல்கிறதுல நோட் பண்ணிக்கோங்க. பிளாகர்னா என்ன, WordPress என்ன, இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் தெரியல உங்களுக்கு எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இதை பற்றி நான் பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே பெய்டு சர்வீஸாக பண்ணுறதால நான் பேசுறதில்ல. சரிங்களா? சரி இப்போது WordPress அக்கௌண்ட்டில் இந்த வரக்கூடிய எல்லா ரெவன்யூமே வந்துட்டுருக்கு. ஓகேவா? சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், பிகினருக்கு வந்து மினிமம் 1.5 வருஷமாச்சு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு டைம் கொடுத்தா மட்டும் தான் ரெவன்யூன்றது எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து வெப்சைட் வேணும், பில்ட் பண்ணி தருவீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த அதாவது வெப்சைட் சம்மந்தமான எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நண்பா. உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் நான் பில்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு 11,000 நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு 1 இயருக்கு ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஆர் தென் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் கற்றுக்கணும், வெப்சைட் பற்றி பேசிக்லேருந்து எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோடு சேர்த்து 15,000 சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நான் ஹைட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அது போக டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படின்னா கால் பண்ணி கூட டேரெக்டாக உங்களுடைய டவுட் எதுவும் இருந்தாலும் சரி கேட்டுக்கலாம். அப்படி இல்லை ஏன்னா ஆர்டர் கொடுக்குறதாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த அளவுக்கு டிராஃபிக் வரதுக்கு காரணம், இந்த அளவுக்கு ரெவன்யூ வரதுக்கான காரணம் பேக்லிங்க் தான். என்ன ஒரு இவ்வளோ நேரம் கண்ட்ரி சொன்னீங்க, கீவேர்ட் சொன்னீங்க, அது என்ன இப்போ திடீர்னு பேக்லிங்க் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் டிராஃபிக் உள்ள வரும். சரிங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு மில்லியன் கணக்கில் ஃபார் மந்த்துக்கு டிராஃபிக் உள்ள போகுதுன்னா அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். DAPA செக்கர், அதாவது DAPA செக்கர் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இது வந்து செக் பண்ணுறது தான். டொமைன் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, பேஜ் அத்தாரிட்டி எவ்வளோ இருக்கிறதா ஷார்ட்கட்டில் DAPA செக்னு சொன்னேன். சரிங்களா? இது நீங்கள் டாப் 10க்குள்ளே வரக்கூடிய வெப்சைட்டுக்கு எல்லா வெப்சைட்டுக்கும் டொமைன் அத்தாரிட்டி பேக்லிங்க் செக் பண்ணி பாருங்கள், ஏஜ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் நீங்கள் போட்டால் மட்டும்தான் ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும். அதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது கூகுள் வந்து ஒரு 20% புஷ் பண்ணி நம்ம வெப்சைட் நம்ம போடக்கூடிய ஆர்டிகல் ரேங்க் பண்ணி பர்சன்ட் எடுத்துன்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் மெழுகத்துற விதத்தில் டாப் 10க்குள்ளே நம்பர் 1 பொசிஷன் கொண்டு வரணும்னா பேக்லிங்க் மட்டும் தான் ஒரே வழி. சரிங்களா? நம்ம கிட்ட குவாலிட்டி பேக்லிங்க் அவைலபிள் இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பிளாக் ஸ்பாட் டொமைனில் உங்களுக்கு பேக்லிங்க் கொண்டாலும் பண்ணி கொடுக்கலாம். குவாலிட்டியாக பண்ணணும்னா அதுக்கு சம் ப்ரைஸ் நண்பா. ஆவரேஜ் நம்ம வந்து ஒரு பேக்லிங்க்கு $2 நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ பேக்லிங்க் வேணும், 500 பேக்லிங்க் வேணுமா, 1000 பேக்லிங்க் வேணுமா, 1000 பேக்லிங்க் வேணுமா, $2000 கொடுத்துட்டு நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் வேணும் அப்படின்னா தாராளமாக நான் ஹையர் பண்ணுங்கள். பேக்லிங்க் எப்படி பேக்ஹெண்டில் ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகளுக்கு வந்து மற்றவங்க வந்து ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு வந்து அந்த கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணாலும் உங்கள் வெப்சைட்டுக்கு வரணும், அந்த மாரி கொடுக்குறாங்க. அதுதான் பேக்லிங்க். புரியுதுங்களா? தென் டீட்டெயில்டாக பேசினா ரொம்ப டெப்த்தாக போயிடும், சாப்டரே மாறி போயிடும். சரிங்களா?
பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி நம்ம சைடு மினிமம் 50க்கு மேலே 50 ப்ளஸ் வரைக்கும் ஏற்ற தர முடியும். வித்தின் ஸ்பேம் ஸ்கோர் 1% இருக்கும்போது தான் நம்ம பண்ணுவோம். அதாவது ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போயிடும், 10க்கு மேலே போயிடும், போட்ட பேக்லிங்க் காணாமல் போயிடும் அப்படிலாம் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் கேரண்டி. உங்கள் வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் வேணாலும் என்ன ஹையர் பண்ணுங்கள். மினிமம் 5000 பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது போக வெப்சைட்டுக்கு தேவையான ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் ஆர் தீம்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினது. சரிங்களா? $260 பே பண்ணி நம்ம வாங்கினது ஃபுல். அதாவது உங்களுக்கு லைஃப் டைம் அப்டேட்டுமே கிடச்சிடும். இது வந்து ஜிபியில் இருக்குமோ கிராக்காக இருக்குமோ அப்படிலாம் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம லைசன்ஸ் கீ உங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணியே கொடுத்துருவோம். ஏன்னா வந்து ப்ரீமியமில் மட்டும்தான் லைசன்ஸ் கீ நம்ம ஆக்டிவேட் பண்ணதை உங்களால் பார்க்க முடியும், கீ இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு. உங்கள் வெப்சைட்டுக்கு லைசன்ஸ் கீயோட ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜென்ரேட் ப்ளஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? யாரும் வந்து எந்தக்கான ப்ரைஸும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு யூஸர், அதாவது எந்த ஒரு ஃபீல்டு ஆச்சுரும் அவங்க வீடியோவில் இதுக்கு நம்ம இவ்வளோ தான் ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் வேணும், ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், 1000 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்டிகுலராக ஜென்ரேட் ப்ளஸ் சொல்கிறீங்கன்னா நண்பா, வேர்ல்டில் அதிகமாக ஃபாஸ்ட் லோடிங் ஆகக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ் தான். அது இல்லாமல் வேர்ல்டில் அதிகமான ஆட்ஸை ஷோ பண்ணி நல்லா வெப்சைட் யூனிக்காக காட்டக்கூடிய வந்து வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் டவல். இல்லை எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து வேறு லெவலில் நான் வந்து அப்டேட் மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஊர்னான்னு சொல்லிட்டு ஒரு தீம்ஸ் இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது தான். சரிங்களா? ஸோ என்னுடைய சஜஷன், உங்களுக்கு வந்து வெப்சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேங்க் தான் ஆகணும், எனக்கு வந்து டிராஃபிக் வரணும்னா ஜென்ரேட் ப்ளஸ், இல்லை வெப்சைட் ப்ரீமியமாக கிளாசிக் லுக்காக இன்டர்நேஷனல் லெவலில் தெரியணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ப்ரீமியம் நியூஸ் வேணும்னா 1000 ரூபா கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. இது வந்து ஜென்ரேட் ப்ளஸ்க்கு மட்டும்தான், நியூஸ் பேப்பர் டோலுக்குலாம் இது கிடையாது. சரிங்களா? ஜென்ரேட் ப்ளஸ் தீம்ஸ் அவைலபிள் இருக்குது, வேணா வந்து வாங்கிக்கோங்க. அது போக நம்ம கேட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது, சிபிசி ஏற்றணும், பேஜ் அனுப்பி ஏற்றணும்னா ஐசிபிசி கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். அப்ரூவலுக்கு ஃபார் ஆர்டிகல் 150 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி, நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிகளுக்குமே வந்து நான் கேரண்டி கொடுத்துருவேன். சரிங்களா? தென் அது போக எஸ்இஓ சர்வீஸ் இருக்குது, எஸ்இஓ கோர்சஸ் இருக்குது. இதுமாரி 250க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக என்ன ஹையர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஆட்சன்ஸ் ரெலவெண்ட்டாக கொடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணி போட்டிருக்க மாட்டேன். சரிங்களா? வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்படியே நான் அப்போ வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன். அங்கங்கே லேகாக இருக்கலாம், மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் தென், அதாவது நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமான எல்லா சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன சர்வீஸ் பர்டிகுலராக வேணுன்றதை நீங்கள் கால் பண்ணி இருக்குன்னா வாங்கிக்கலாம். அதாவது 95% இல்லாமலாம் போகாது, இருக்கும். சரிங்களா? ப்ரோ என் வெப்சைட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஆடிட்டிங் பார்த்து எனக்கு வெப்சைட் ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பீங்களா, எனக்கு எஸ்இஓ கிளாஸ் எடுப்பீங்களா, வெப்சைட் என்னென்ன கிளாஸ் எடுப்பீங்களா, அதுமாரி உங்களுக்கு என்ன எல்லா கிளாஸுமே ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களால் ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு சஜஷனாச்சும் கேட்கணுன்னா, அதாவது ஷையாக யாருமே ஃபீல் பண்ணாதுங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, டவுட்டாக இருக்கா கால் பண்ணி தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா வந்து இவர் வந்து சொல்லுவாரோ மாட்டார்னு சொல்லிட்டு இது நீங்கள் ஷையாக எதுவும் ஃபீல் பண்ணணும் அவசியமே கிடையாது. கால் பண்ணால் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பை நண்பா.